ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் ஸ்கூட்டியோட டிரான்ஸ்மிஷன். நீங்கள் கார்லன்னா சிவிடின்னு சொல்லுவாங்க. இந்த மாடல் தான் காரில் சிவிடி டிரான்ஸ்மிஷன் ஒர்க் ஆகுது. ஸ்கூட்டி எப்படி ஒர்க் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த கவர் இருக்குது பார்த்தீங்களா, பின்னாடி கிக்கர் உதைக்கிற கவரு. இந்த இடத்துல வந்து இந்த கிக்கரை நீங்கள் வந்து கிக் பண்ணும்போது இந்த இடத்துல கிராங்க் கேப் மாதிரி ஒன்று இருக்கும். இந்த இருக்குது பாருங்கள். இந்த கேப்பு போயிட்டு இந்த கிராங்கை போயிட்டு ட்ரிகர் பண்ணும். ஃபஸ்ட்டு கிராங்க் ஆனோடனே பிஸ்டன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பித்தோம். அதுக்கு தான் இந்த கிக்கர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இதுதான் வந்து ட்ரிவன் புல்லேன்னு சொன்னேன். ஓகேவா. இதை நீங்கள் பெல்ட் நடுவில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அந்த கேப்பில் பெல்ட் இருக்கும், சிவிடி பெல்ட் இருக்கும். பின்னாடி இருக்க இப்போ சுற்றுறது ட்ரிவன். முன்னாடி அங்கே கை வச்சிருக்க இடத்துல இருக்கிறது டிரைவர் புல்லே. அந்த டிரைவர் புல்லே எப்படி இருக்குன்னா, அந்த சைடில் ஒரு அங்கே முன்னாடி இருக்க டிரைவர் புள்ளையில அந்த புள்ளே இருக்கு பாருங்க, இன்ஜினை ஓட்டின மாதிரி உள்ளார அந்த புள்ளையில வந்து பக்கத்தில் ரோலர்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருக்கும். ஒரு 4 ரோலர் 5 ரோலர் வச்சிருப்பாங்க. அந்த ரோலர் நீங்கள் ஸ்லோவாக ரைஸ் பண்ணும்போது நடுவில் வரும். வேகமாக ரைஸ் பண்ணீங்கன்னா சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸ் மூலயமா எட்டக்க போகும். அதனால தான் இந்த புள்ளைய வந்து வேகமாக போகும்போது முன்னாடியும் பின்னாடியும் போகும். அந்த ரோலர் பக்கத்தில் ஒரு ரேம்ப் லைட் வச்சிருப்பாங்க. அந்த ரேம்ப் லைட்டை தான் வந்து கிராங்க் வந்து அழுத்தும். அப்போ தான் அந்த ரோலர் ஒர்க் ஆகி முன்னாடி பின்னாடின்னு ஆக்சிலேட்டர் கொடுக்குற ஏற்றபடி போயிட்டு வருது.